இந்த வீடியோவில் பிரம்மாவோட கேமரா வந்து எப்படி தேர்ட் பார்ட்டி என்விஆரில் ஆட் பண்ணுறதுன்றதை பார்ப்போம். ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் இந்த கேமரா வந்து லேட்டஸ்ட் ஃபர்ம்வேரில் வந்து கேமரா. ஸோ இது வந்து ஓடிடி டூலில் இதோட ஐபி அட்ரஸை நம்ம வந்து ஸ்கேன் பண்ண பின்னாடி இதோடைய யூசர் ஐடி பாஸ்வேர்டை நம்ம ஆல்ரெடி செட் பண்ணிட்டோம் ஓடிடி டூலில். இப்போ யூசர் ஐடி பாஸ்வேர்ட் போடுறது மட்டும் இல்லாமல் கேப்சா கோடு வந்து நம்ம ஃபீட் பண்ணோம். இந்த கேப்சா கோடை ஃபீட் பண்ணிவிட்டு லாகின் கொடுத்துட்றோம். ஸோ ஓகே, இந்த மாதிரி லாகின் பண்ண பின்னாடி உங்களுக்கு இந்த மாதிரி ப்ரௌசரில் பேஜ் ஓப்பன் ஆகும். ஸோ இதில் கான்ஃபிகரேஷன் அப்படிங்கிற ஃபைலை சூஸ் பண்ணிங்க, சாரி அந்த ஐக்கானை சூஸ் பண்ணிவிட்டு அதில் வந்து பார்த்திங்கன்னா நெட்வொர்க் அப்படிங்கிற ஆப்ஷன்ஸில் போயிட்டு அட்வான்ஸ்டு செட்டிங்ஸ் அப்படிங்கிற ஆப்ஷனை ஓப்பன் பண்ணுங்கள். ஸோ ஆஃப்டர் தட் வந்து பார்த்திங்கன்னா நீங்கள் ஓப்பன் பண்ண பின்னாடி ஆன்விஎஃப் அப்படின்ற ஒரு ஏரியா வந்து உங்களுக்கு காட்டும். ஸோ அதை எனேபிள் பண்ணுங்கள் ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல். ஆஃப்டர் தட் எனேபிள் பண்ண பின்னாடி நீங்கள் ஆட் பண்ணணும். ஸோ இந்த ஆட் பண்ணும்போது வந்து பார்த்திங்கன்னா யூசர் நேம் அப்படிங்கிறத ஒன்று கேட்கும். ஸோ வந்து பார்த்திங்கன்னா admin 1 அப்படின்றத நம்ம கொடுத்துக்கிறோம். பாஸ்வேர்டு அப்படிங்கிறது உங்களுக்கு அந்த க்ரைட்டீரியாஸில் மீட் ஆகிற மாதிரி பாஸ்வேர்டு கொடுத்துட்டு எகெயின் கன்ஃபார்ம் பாஸ்வேர்டு அப்படிங்கிறத கொடுத்துருங்க. ஸோ கன்ஃபார்ம் பாஸ்வேர்டு கொடுத்துட்டு ஓகேன்றதை கொடுத்துருங்க. அட்மினிஸ்ட்ரேஷன் அப்படிங்கிறத செலக்ட் பண்ணிவிட்டு ஓகே கொடுங்க. ஸோ ஓகே கொடுத்த பின்னாடி நமக்கு வந்து பார்த்திங்கன்னா அந்த அட்மின் வந்து கிளிக் ஆகிரும். ஸோ இப்போ வந்து பார்த்திங்கன்னா சேவ் கொடுத்துருங்க, சேவ் ஆயிரும். ஸோ வந்து இப்போ கேமரா சைட்டில் நம்மளோட வேலை வந்து பார்த்திங்கன்னா முடிஞ்சிருச்சு. ஸோ இப்போ நாம் வந்து பார்த்திங்கன்னா என்விஆர் சைட் போக வேண்டிய டைம் வந்துருச்சு. ஸோ இப்போ என்விஆர் சைட் போயிடுவோம். ஓகே, என்விஆர் வந்து ஹிக்விஷன் என்விஆர் வந்து பார்த்திங்கன்னா தேர்ட் பார்ட்டி என்விஆராக நம்ம பிரம்மா கேமராக்கு எடுத்திருக்கோம். அதோட யூசர் ஐடி பாஸ்வேர்டை வந்து பார்த்திங்கன்னா நம்ம ப்ரௌசரில் லாகின் பண்ணிக்கிறோம். ஓகே, இப்போ லாகின் பண்ண பின்னாடி எகெயின் வந்து பார்த்திங்கன்னா இந்த கேமரா வந்து பார்த்திங்கன்னா நான் இப்போ இதில் ஆட் பண்ணி ஆகணும். ஸோ அதனால் டிவைஸ் வந்து பார்த்திங்கன்னா அதில் ஆட் பண்ணுறதுக்கு உள்ளே வந்துடும். ஸோ இதில் வந்து ஆட் அப்படின்றத கிளிக் பண்ண பின்னாடி நமக்கு அந்த பிரம்மா கேமரா வந்து பார்த்திங்கன்னா இப்போ கீழே வந்து பார்த்திங்கன்னா அவைலபிள் டிவைசஸில் வந்து பார்த்திங்கன்னா காட்டும். ஸோ அதில் அதோட ஐபி அட்ரஸ் கரெக்டாக இருக்குது. ஸோ அந்த ஐபி அட்ரஸை நம்ம செக் பண்ணிக்கிறோம். சேம் வந்து பார்த்திங்கன்னா கேமரா டிவைஸ் நேம் வந்து பார்த்திங்கன்னா சேஞ்ச் பண்ணுறதுனா பண்ணிக்கலாம். நம்ம இப்போ வந்து பிரம்மா கேமரா நம்ம சேஞ்ச் பண்ணிக்கிறோம். ப்ரோட்டோக்கால் வந்து பார்த்திங்கன்னா ஆன்விஎஃப் அப்படிங்கிறதுலேயே வந்து பார்த்திங்கன்னா அதில் வருது. நம்ம ஆன்விஎஃபே அதில் விட்டுறோம். ஸோ ஓகே, ஸோ இப்போ வந்து பார்த்திங்கன்னா யூசர் ஐடி பாஸ்வேர்டு வந்து நம்ம ஃபீட் பண்ணணும். யூசர் ஐடி admin 1 நம்ம கொடுத்துருக்கோம். ஸோ admin 1 கொடுத்துட்றோம். பாஸ்வேர்டு வந்து பார்த்திங்கன்னா நம்ம அங்கே ஃபீட் பண்ண பாஸ்வேர்டு கொடுத்துட்டு ஓகே அப்படிங்கிறத கிளிக் பண்ணணும். பாஸ்வேர்டு வந்து கரெக்டாக போட்டுருங்க, இல்லைன்னா எகைன் டெலிட் பண்ணிட்டு தான் நம்ம ஆட் பண்ணுற மாதிரி இருக்கும். ஸோ ஓகேன்றதை கொடுத்துட்றோம். ஸோ இப்போ ஓகே கொடுத்த பின்னாடி அந்த டிவைசஸில் வந்து பார்த்திங்கன்னா கொஞ்சம் நேரம் லோட் ஆகும். சம்டைம்ஸ் சில பேருக்கு லேட்டாக கூட எடுக்கும். ஸோ அந்த மாதிரி எடுத்துன்னா ரெஃப்ரெஷ் பண்ணுங்கள். ரெஃப்ரெஷ் பண்ண பின்னாடி ஆன்லைன் அப்படின்றது வந்துடும். ஸோ ஆன்லைன் வந்த பின்னாடி வந்து உங்களுக்கு கேமரா வந்து பார்த்திங்கன்னா ஹிக்விஷன் என்விஆரில் ஆட் ஆகிருக்கும். ஸோ இப்போ வந்து நான் ப்ளே பண்ணி காட்டுறேன். உங்களுக்கு அந்த கேமரா வந்து இப்போ ஆட் ஆகிடுச்சு. ஸோ இவ்வளோ தான் சிம்பிள். லேட்டஸ்ட் ஃபர்ம்வேர் இருக்க கேமராவில் வந்து பார்த்திங்கன்னா ஃபர்ம்வேர் அப்டேட் பண்ண தேவையில்லை. ஓல்டு ஃபர்ம்வேர் இருக்க கேமரா எடுத்திங்கன்னா ஃபர்ம்வேர் அப்டேட் பண்ணும். தேங்க்யூ.